உள்ளது 40 அனுபந்தம். உலகம் எதனைப் பற்றிக் கொண்டு நிலையாக நிற்கிறதோ இருக்கின்றதோ யாவும் எதனுடைய உடைமையாகுமோ எதிலிருந்து அனைத்துலகும் தோன்றுகின்றதோ இவையாவும் என்ன காரணத்திற்காகவோ இதனாலே உலகமெல்லாம் தோற்றி வைக்கப்படுகின்றதோ எல்லாமும் எதுவாக ஆகின்றதோ அதுவே உள்ளதாகிய பரம்பொருளாகும். சத்தியமாகிய அந்தச் சொரூபத்தை உள்ளத்தில் தியானிப்போம். அனுபந்தம் 1. மகாத்மாக்களின் சேர்க்கையினால் உலகப் பற்றுக்கள் நீங்கிவிடும். பற்றற்றுப் போன மனதின் மாயா மோகங்கள் அழிந்துவிடும். ஆகவே சாட்சாக்காரம் பெற்ற சாதுக்களுடன் இணங்கிப் பழகுவாயாக. அனுபந்தம் 2. சாதுக்களாகிய ஜீவன் முக்தர்களுடைய உறவை பக்தியோடு அடைவதன் மூலம் உள்ளம் தூய்மையாகி அதன் பயனாகத் தெளிந்த விசாரத்தினால் எந்த பரமபதம் இங்கேயே பெறப்படுகின்றதோ அதை வாக்கினால் உபதேசிக்கும் ஆசிரியர்களினாலும் ஞான சாஸ்திரங்களினாலும் யக்யாகாதி புண்ணிய கர்மங்களினாலும் வேறெந்த உபாயங்களினாலும் அடைய முடியாது. அனுபந்தம் 3. சாதுக்களாகிய சத்புருஷர்களின் சகவாசம் கைவரப் பெற்றால் யம நியமங்களை அனுஷ்டிப்பது இதற்காக. குளிர்ந்த தென்றல் காற்று தானாகவே வீசும்போது விசிறியினால் என்ன பிரயோஜனம்? அனுபந்தம் 4. குளிர்ந்த சந்திர கிரணங்களினால் வெப்பம் நீங்கும். கற்பக விருட்சத்தினால் தரித்திரம் நீங்கும். கங்கையில் நீராடினால் பாவம் போகும். தாபமும் ஏழ்மையும் பாபமுமாகிய இந்த 3ம் சாதுக்களின் தரிசனத்தினால் தானே போய்விடும். அனுபந்தம் 5. புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்வதும் கல்லாலும் மண்ணாலும் ஆன தேவதாமூர்த்திகளை தரிசனம் செய்வதும் மகாத்மாக்களின் சச்சங்கத்திற்கும் அவர்களது கிருபா திருஷ்டிக்கும் ஈடாக மாட்டாது. கணக்கில்லங்கா காலம் சென்ற பிறகுதான் முன் சொன்னவை மனத் தூய்மையைக் கொடுக்கும். ஆனால் சாதுக்களாகிய மகான்கள் நம்மை தம் கண்ணால் கண்ட மாத்திரத்தில் அவர்களை நாம் மனதில் நினைத்த மாத்திரத்தில் மனம் தூய்மையடைந்து பரிசுத்தமாகிவிடும். அனுபந்தம் 6. இறைவன் என்று சொல்லப்படுபவன் யார்? எவனால் மனம் அறியப்படுகின்றதோ எவன் மனதை அறிகின்றானோ அவன்தான் தேவன். ஆகையினால் இறைவனாகிய தேவன் நீயேதான். ஏனெனில் தேவன் ஒருவனே என்று சுருதிகள் போஷிக்கின்றன. அனுபந்தம் 7. உனக்கு பிரகாசம் எது? பகலில் சூரியன், இருளில் விளக்கு. இந்த பிரகாசத்தை உணரக்கூடிய பிரகாசம் எது? கண்ணின் ஒளியினால் உணர்கிறேன். கண்ணை உணர்கின்ற ஒளி எது? மதியின் ஒளியாகும். மதியை உணர்கின்ற ஒளி எது? அது நான். ஆகவே எல்லா ஒளிகளிலும் அவற்றிற்கு ஒளியாவது நீ என்று குரு சொல்ல நான் அதுவே என்றான் சீடன். அனுபந்தம் 8. இதயமென்னும் குகையில் ஏக பரிபூரண பிரம்மம் கேவலம் தனித்து நின்று அந்த நான் என்று ஆன்மாவாகத்தானே விளங்குகிறது. அதை அடைவதற்குத் தனக்குள்ளே ஆழ்ந்து போகின்ற மரத்தினாலோ அல்லது வாயுவுடன் அதாவது மூச்சுக்கட்டுப்பாட்டுடன் ஆழ்கின்ற மனத்தினாலோ இதயத்தைச் சார்வதினால் ஸ்தித பிரக்யனாக அதாவது ஆன்ம ஞானம் அடைந்தவனாக ஆவாய். அனுபந்தம் 9. இதயத் தாமரையில் நிர்மலமாகவும் சலனமற்றதாகவும் நான் என்னும் மெய்ப்பொருள் வடிவமாகவுள்ள அறிவு எதுவோ அதுவே. சரீரமே நான் என்னும் தேகாத்ம பாவத்தை அழித்து மோக்ஷ வீட்டை அளிக்குமென்று அறிவாயாக. அனுபந்தம் 10. சரீரம் மண் பானையைப் போன்று ஜடத்தன்மை வாய்ந்ததால் நான் என்னும் அறிவு பிரகாசம் இல்லாததை. சரீர பிரக்கையற்ற தூக்கத்தில் நாம் இருக்கின்ற நித்திய அனுபவத்தாலும் தேகம் ஆத்மா அல்ல ஆயினும் தேகத்தில் நானின்று கிளம்புகிறவன் யார்? அவனிருக்கும் இடம் எது? என்று ஆராய்ந்து இதயக் குகையுள்ளே அகம் ஸ்புரணமாக எங்கும் வியாபித்துள்ள அருணாச்சல சிவன் சுயமாகப் பிரகாசிப்பான். அனுபந்தம் 11.
தனக்குள்ளேதான் பிறந்தது என்று விசாரித்து தன் இருப்பிடமாகிய பிரம்ம மூலத்தில் எவன் பிறக்கிறானோ அவனே உண்மையில் பிறந்தவனாவான். அவன் பிறப்பே நித்தியமானதாகும். அவனே முனீந்திரனுமாவான். அவன் எந்நாளும் புதுமைக்கெல்லாம் புதுமையாக ஒளிர்வான். அனுபந்தம் 12. இழிவான சரீரத்தை நான் என்று எண்ணுவதை விட்டுவிட்டு எப்பொழுதும் இன்ப மயமான ஆத்மா நான் என்று அறிக. அவ்வாறில்லாமல் அழியும் உடலை தான் என்று எண்ணிக்கொண்டு தேகாத்ம புத்தியோடு தன்னை அறிய முயல்வது ஆற்றை கடந்து அக்கறை சேருவதற்கு முதலையை படகாக்கிக் கொண்டது போன்றதாகும். அனுபந்தம் 13. ஜீவர்கள் புனிதமடைய சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள தானம், தவம் போன்ற அனைத்தும் தேகம் நான் என்ற உணர்விலிருந்து விடுபடுதலேயாகும். தானம், யக்ஞம், தவம், தர்மம், ஒழுக்கம், யோகம், பக்தி, சுவர்க்கம், திரவியம், சாந்தி, சத்தியம், அருள், மானம், முக்திநிலை, ஞானம், தூய்மையான சந்நியாசம், மோட்சம், ஆனந்தம் இவையனைத்தும் தேகமே நான் என்ற பாவமற்று இருப்பதேயாகும். அனுபந்தம் 14. கர்மம், கடவுள், ஆத்மாக்களினின்று வேறாக இருத்தல், அஞ்ஞானம் என்ற இவைகள் யாருக்கென்று விசாரித்து தன்னை நாடுதலே கர்மம், பக்தி, யோகம், ஞானம் என்னும் மார்க்கங்களாகும். தன்னை விசாரிப்பதால் அகந்தே அழிவுறும். பிறகு வினை முதலான 4ம் அதை நீக்க அபியாசிக்கும் மார்க்கங்களும் தேவையற்றுத்தானாக திகழும். ஆத்மாவாக இருத்தலே உண்மை நிலையாகும். அனுபந்தம் 15. ஈஸ்வர சக்தியினால் தான் இயக்கப்பட்டு தொழிற்படுகிறோம் என்ற உண்மையை உணராமல் அகிலமா சித்திகளையும் நாம் அடைவோம் என்று முயற்சி செய்யும் பித்தர்களின் செய்கை. என்னை எழுப்பிவிட்டீர்களானால் இந்த சத்துருக்களெல்லாம் எனக்கு எம்மாத்திரம் என்று வீராப்பு பேசும் முடவனின் கதைக்கு நிகராகும். அனுபந்தம் 16. சலனமற்ற சாந்தி நிலையே சித்தமாய் விளங்கும் முக்தி நிலை என்று கூறப்படுவதால் மனதின் பிரயத்தனமின்றி பெற முடியாத சித்திகளில் ஆசையுற்று அவைகளை அடைய வேண்டுமென்ற விருப்பங்கொண்ட அவிவேகிகள் எப்படி மனக்கலக்கம் தீர்ந்து முக்தி சுகத்தை அனுபவிப்பது? நீயே சொல்வாயாக. அனுபந்தம் 17. ஆனைத்தீர்களின் பாரத்தை இறைவன் தாங்கிக் கொண்டிருக்கும் போது இருப்பில்லாத போலி ஜீவன் அதைத்தான் தாங்குவதாக எண்ணுவது கோபுரத்தை தாங்குவது போல அமைக்கப்பட்டிருக்கும் பொம்மையின் கேலிக்கூத்தைப் போல் பரிகாசத்திற்கு இடமாகும். பெருத்த பாரத்தை இழுத்துச் செல்லும் வண்டியில் பயணம் செய்யும் ஒருவன் தன்னுடைய சுமையையும் அந்த வண்டியில் வைக்காமல் தன் தலையின் மேலே சுமந்து கொண்டு கஷ்டப்படுவது யாருடைய குற்றம்? அனுபந்தம் 18. மார்பகங்களுக்கு நடுவில் வயிற்றுக்கு மேலாக இந்த இரண்டிற்கும் மத்தியில் உள்ள இடத்தில் பல நிறங்களுடைய 6 பொருள்கள் இருக்கின்றன. இவற்றுக்குள் ஆம்பல் அரும்பை போன்ற ஒரு பொருள் ஒரு மார்புக்கு வலதுபுறம் 2 விரல் தள்ளி இருப்பது இதுவே இதயமாகும். அனுபந்தம் 19. அந்த இதயத்தின் வாய் மூடியிருக்கிறது. அதன் உள்ளே உள்ள சிறிய துளையில் ஆசை முதலாகிய வாசனைகளடங்கிய அடர்ந்த இருள் இருக்கிறது. அந்த இருளை, அக்ஞானத்தை ஆசிரியித்து உடலின் அனைத்து பெரிய நாடிகளும் இணைந்துள்ளன. அதுதான் பிராணன், மனம், அறிவின் பிரகாசம் இவைகளின் இருப்பிடமாகும். அனுபந்தம் 20. இதய குகையே வீடாகக் கொண்டு எப்போதும் விளங்கிக் கொண்டிருக்கும் இறைவனே குகேசன் என்று துதிக்கப்பட்டவனாவான். அந்த குகேசனே நான் என்னும் இடைவிடா சோகம் பாவனையானது திடமாக இருக்கும். நான் என்னும் தேகாத்ம பாவனையின் உறுதியைப் போல அபியாச பலத்தினால் நன்கு திடம் பெற்று அந்த தேவனாகவே நின்றால் சிதைந்து மடிந்து போகும் தேகமே நான் என்ற அஞ்ஞானமானது சூரிய பிரகாசத்தின் எதிரில் இருளை போன்று அழிந்துவிடும். அனுபந்தம் 21. எந்த ஒரு பெரிய கண்ணாடியினிடத்தில் இந்த உலகமெல்லாம் நிழலாக எதிரே தோன்றுமோ, இந்த பிரபஞ்சத்தில் உயிர்களுக்கெல்லாம் இதயமென்று கூறப்படுவது இதுவோ, அது பற்றி எனக்கு தயுடன் விளக்கி அருளுவீர் என்று கேட்ட இராமபிரானுக்கு வசிட்டமுனி சொல்லத் தொடங்கினார்.
ஆராய்ந்தறியும் போது இந்த உலகில் தோன்றிய உயிர்களுக்கெல்லாம் இதயம் என்பது இருவிதமாகும். அனுபந்தம் 22. கொள்ளத்தக்கதும் தள்ளத்தக்கதுமான இந்த இரண்டு இதயங்களின் இயல்பை கேட்பாராக. அளவைக்கு உட்பட்டதான உடம்பின் இடப்பக்க மார்பகத்தில் இதயமென்று அமைந்துள்ள அங்கமானது தள்ளத்தக்கது. ஒப்புயர்வற்ற அறிவின் வடிவமான இதயத்தை கொள்ளக்கூடிய தாமென்று உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள அந்த இதயம் உள்ளேயும் வெளியேயும் உள்ளதாய் அது உள்வெளி அற்றதாய் விளங்குகிறது. அனுபந்தம் 23. அறிவே வடிவான அதுவே முக்கிய இதயமாகும். அதனிடத்தில் இந்த சராசர பிரபஞ்சங்களும் இருப்பாக அமர்ந்திருக்கும். அதுதான் எல்லா பொருள்களையும் தனக்குள் கொண்டிருக்கும் கண்ணாடியாகும். அதுவே சகல ஐஸ்வர்யங்களுக்கும் இருப்பிடமாக உள்ள வீடாகும். ஆகையால் உயிர்களுக்கு அறிவாகிய அதுவே இதயமென்று கூறப்படும். அறிவற்று அழியக்கூடிய கல்லை போன்று நிற்கும் ஜடமான உடலின் உறுப்புகளில் ஒரு சிறிய பகுதி மாம்சமயமான இதயம் உண்மை இதயமல்ல. அனுபந்தம் 24. ஆகையால் அறிவே வடிவமான தூய பரிசுத்த இதயத்தில் மனதைச் சேர்ப்பிக்கும் சாதனத்தினால் ஆசா பாசங்களாகிய வாசனைகளின் அழிவுறும் பிராணவாயுவின் ஒடுக்கமும் தானாகவே சித்திக்கும். அனுபந்தம் 25. அனைத்து கற்பனை தோற்றங்களும் நீங்கி சுயமாக ஒளிரும் அறிவானது எதுவோ அந்த அறிவாகிய சிவத்தை அந்த சிவமே நான் என்று எப்போதும் உள்ளத்தில் சற்றும் மாறாது தியானித்து ஆசா பாசப்பற்றுக்கள் அனைத்தையும் அகற்றி விடுவாயாக. அனுபந்தம் 26. பல்வேறு விதமாகத் தோன்றக்கூடிய நிலைகளை எல்லாம் விசாரம் செய்து அஞ்ஞானத்தை அழித்தெழுந்த மெய்ப்பொருளாய் நின்று பரஸ்வரூப நிலை எது ஒன்றுள்ளதோ அந்த நிலையை உறுதியாக உள்ளத்தில் பற்றி நழுவாமல் பிடித்துக்கொண்டு வீரனே உலக விவகாரங்களை விளையாட்டைப் போல் இயற்றுவாயாக. இந்தச் சகலவிதமான தோற்றங்களுக்கும் ஆதாரமாக எதுவொன்றுள்ளதோ அதை நீ அறிந்தாய். ஆகையால் அந்த பரமார்த்த திருஷ்டியை கொஞ்சமும் நழுவ விடாமல் வீரா உலகப்பற்றுள்ளவனைப் போல உலகத்தில் விளையாடுவாயாக. அனுபந்தம் 27. சுபாவமாக இல்லாதிருப்பினும் போலியான குதூகலமும் மகிழ்ச்சியும் உள்ளவன் போலவும் மன விருப்பும் பதைப்பும் கொண்டவன் போலவும் ஒரு காரியத்தை முயன்று செய்யத் தொடங்குபவன் போலவும் செய்யும் இவற்றில் உயர்வோ பெருமையோ முதலான எந்த பற்றுதலும் இல்லாதவனாக வீரனே இந்த உலகில் விவகார நடையில் விளையாடுவாயாக. அனுபந்தம் 28. உண்மை பொருளான ஆத்ம நிஷ்டையிலிருப்பவன் அதில் நிலை பெற்ற ஞானியாகிறான். ஞானத்தினால் ஐம்புலன்களின் விஷி வாசனைகளை அழித்தவன் எவனோ அவனே அறிவென்னும் ஞானாக்னி ஆவான். அறிவாகிய வஜ்ராயுதத்தைக் கொண்டவனும் அவனே. காலனுக்கும் காலனாகிய சிவனேயாவான். அவனே சாவை வென்ற வீரனென்று சொல்லுவாயாக. அனுபந்தம் 29. வசந்த காலம் வந்தவுடன் பூமியில் உள்ள விருட்சங்கள் அழகும் பசுமையும் தழைத்தோங்கி பூத்துக் குலுங்கி மிளிர்வதைப் போல தத்துவ தசனங்கண்ட ஞானிகளுக்கு ஞான தேஜஸும் புத்தியின் விகாசமும் ஆற்றலும் மற்றெல்லா ஐசுவரியங்களும் ஒன்று சேர்ந்து யாதொரு முயற்சியுமின்றியே பிரகாசித்து விருத்தியடையுமென்று தெளிவாயாக. அனுபந்தம் 30. மனம் வேறெங்கேயோ நினைவின் வழி சென்று இங்கே கதையை கேட்பது போல உலக வாசனைகள் முற்றும் தேய்ந்தழிந்த மனம் எந்த காரியம் செய்தாலும் செய்யாததேயாகும். இங்கே படுக்கையில் அசைவற்று படுத்து கிடந்தாலும் கனவில் ஒரு குன்றேறி அதன் முகட்டிலிருந்து கீழே விழுவதைப் போல் வாசனைகள் நிறைந்த மனம் எதையும் செய்யாதிருந்தும் செய்ததேயாகும். அனுபந்தம் 31. மாட்டு வண்டியில் தூங்குகிற ஒருவனுக்கு அந்த வண்டி சென்று கொண்டிருப்பது நிற்பது வண்டியிலிருந்து மாடுகளை அவிழ்த்து விடுவது என்ற மூன்றையும் போன்று வண்டியைப் போன்றதான இந்த உடம்பில் தூங்கும் மெய்ஞானிக்கும் இந்த உடல் செய்யும் தொழில் நிஷ்டை தூக்கம் என்ற மூன்றையும் உணராதவனாவான். அனுபந்தம் 32. விழிப்பு சொப்பனம் தூக்கம் என்ற
மூன்று அவஸ்தைகளையும் அனுபவிக்கும் ஜீவனுக்கே இந்த மூன்றுக்கும் அப்பாற்பட்டதாயுள்ள ஜாக்ரத் சுஷுப்தியாகிய துரியம் என்ற பெயர் பெற்றது. துரியம் என்ற நிலையே உண்மையாய் உள்ளதால் தோன்றி மறையும் நனவு, கனவு, துயில் மூன்றும் பொய்யாகிறது. ஆதலால் அந்த துரியமே துரியாதீதமென்றும் சொல்லப்படுகிறது. இதை அறிவாயாக. அனுபந்தம் 33. சஞ்சிதம் ஆகாமியம் என்ற இருவினைகளும் ஞானியைத் தொடராது. பிராரப்தம் மட்டுமே மிஞ்சுமென்று சாஸ்திரங்களில் சொல்லப்படுவது அஞ்ஞானிகளின் கேள்விகளுக்குச் சொல்லிய சமாதானமாகும். ஒருவனை கணவனாக கொண்ட பல மனைவிகள் கணவரின் மரணத்திற்குப் பிறகு அனைவரும் விதவையாவதைப் போன்று ஒரே கர்த்தாவாகிய அகந்தையைச் சார்ந்துள்ள மூன்று கர்ம வினைகளும் அந்த கர்த்தாவின் அழிவிற்கு பிறகு ஒன்று கூட மிஞ்சாது. அனுபந்தம் 34. சாமானிய சம்சாரிகளுக்கு மனைவி குழந்தைகள் முதலான ஒரு குடும்பமே உள்ளது. ஆனால் கல்வியறிவு படைத்தவர்களது உள்ளத்தில் பலதரப்பட்ட நூல்களாகிய 11 குடும்பங்கள் இருக்கின்றன. இந்த நூல் குடும்பங்கள் யோகத்திற்கு ஞானாபியாசத்திற்கு தடையென்றே அறிவாயாக. அனுபந்தம் 35. எழுத்தறிவாகிய கல்விச் செருக்குடையோர் தாம் பிறந்ததெங்கே என்று விசாரித்து தலையெழுத்தாகிய விதியைத் தொலைக்க எண்ணாதவர்கள் கல்வியறிவாகிய எழுத்தறிந்து பயன் என்ன? இவர்கள் ஒலியை பதித்துக் கொள்ளும் இயந்திரத்தின் தன்மையை உடையவர்களே தவிர வேறு யார்? அனுபந்தம் 36. நூல்களைக் கற்றறிந்தும் அடங்காதவர்களை விட கல்லாதவர்களே பிழைத்தவராவர். அவர்கள் மதமென்னும் பேயின் பிடியினின்று மீண்டவராவர். எதையாவது நினைத்து அதிலேயே சுழல்கின்ற மனம், வாக்கு, இந்த இரண்டின் நோயினின்றும் தப்பினார்கள். கற்ற கல்விக்கு ஏற்ற புகழையும் மதிப்பையும் தேடி தேசமெங்கும் ஓடியலைந்து ஈங்கித் திரிவதினின்றும் தப்பினார்கள். இவ்வாறு கல்லாதவர்கள் மீண்ட சீர்கேடுகள் ஒன்றிரண்டல்ல, அவர்கள் எல்லா விதத்திலும் பிழைத்தார்களென்று உணர்வாயாக. அனுபந்தம் 37. அகில உலகங்களையும் துரும்புக்குச் சமானமாக நினைத்தாலும் 4 வேதங்களை முழுமையாக கற்றுக்கைக்குள் அடக்கினாலும் புகழ்ச்சி என்னும் வேசைக்கு வசமாகும் தன்மையுள்ள அடிமைத்தனத்தை அகற்றுவது மிகவும் அரிது. அனுபந்தம் 38. தனக்கு அந்நியமாய் யார் இருக்கிறார்கள்? யார் எதைச் சொன்னால் என்ன? தன்னையே தான் வாழ்த்திக் கொண்டாலும் தாழ்த்திக் கொண்டாலும் இழிவுண்டோ? தான் பிறரென்று நினையாமல் தன் உண்மை நிலையினின்று நழுவாமல்தான் எப்போதும் திடமாக இருப்பதுதான் உண்மை நிலையாகும். அனுபந்தம் 39. ஏகமாம் அத்வைத உண்மையை உள்ளத்தில் உணர்வாயாக. ஆயினும் அதைச் செய்கையில் காட்டாதே. புத்திரனே, 3 உலகத்திலும் நீ அத்துவிதமாகப் பழகினாலும் பரஸ்வரூபமான குருவினோடு அத்துவிதம் காட்டுவது ஆகாதென்ற உண்மையை அறிவாயாக. அனுபந்தம் 40. அனைத்து வேதாந்த சித்தாந்தங்களின் முடிவான உபதேச சாரத்தை உள்ளபடி சொல்கிறேன். நான் என்னும் அகந்தை அழிந்து பிரம்மஸ்வரூபமே நான் என்னும் அனுபூதி உண்டானால் அறிவே வடிவமான அந்த ஆத்மாவே மிச்சமென்று இருப்பென்று அறிவாயாக.